Hello students, welcome to Hiba Max Study Time 10 Standard CBSE Max பார்த்துட்டு இருக்கோம் Chapter 7 Exercise 7.2 Find the coordinates of the point which divides the join of -1, 7 and 4, -3 in the ratio 2:3. ஸோ ரெண்டு பாயிண்ட் இருக்கு, ரெண்டு பாயிண்ட் ஜாயின் ஆகுற லைனை ஏதோ ஒரு பாயிண்ட் கட் பண்ணுது, பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம். என்ன ரேஷியோவில் கட் பண்ணுதுன்னா 2:3ல கட் பண்ணுது. கிளியரா? இதுதான் விஷயம். இதை வச்சுட்டு நம்ம பாயிண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ செக்ஷன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷனில் கிவன் எல்லாம் எழுதிடுங்க. -1, 7 இது x1 y1 எடுத்துக்கலாம். அண்ட் 4, -3 x2 y2 எடுத்துக்கலாம். m1 is to m2 ratio which is equal to 2:3. இப்போ பாயிண்ட் P தான் கண்டுபிடிக்கணும். x, y is equal to m1 into x2 plus m2 into x1 divided by m1 plus m2, m1 into y2 plus m2 into y1 divided by m1 plus m2. இப்போ இதில் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? m1 இடத்துல 2 இருக்கு, x2 இடத்துல 4 plus m2 இடத்துல 3, x1 இடத்துல -1 divided by 2 plus 3, m1 இடத்துல 2, y2 இடத்துல -3 plus m2 இடத்துல 3, y1 இடத்துல 7 divided by 2 plus 3. இப்போ next என்ன பண்ணலாம்? 2 4s are 8 -3 by 2 plus 3 5. So next point 2 3s are 6 -6 plus 3 7s are 21 5. 8 minus 3 எவ்வளோ? 5. 5 by 5, 15 by 5. இது cancel பண்ணிடலாம். 1 time 3 time. So answer 1, 3. இதுதான் point P, X ஓட value. Understand ஆகுதா? some அடுத்த question பார்க்கலாம். Next question. Find the coordinates of the point of trisection of the line segment joining 4, -1 and -2, -3. So find the coordinates of the point of trisection சொல்றாங்க. ஸோ எனக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்கு, 4, -1 -2, -3 இருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஜாயின் ஆகுற லைனை நான் மூணா பிரிக்க போறேன். ஏன்னா ட்ரைசெக்ஷன் 3 ஈக்குவல் ஹாஃப், சரிங்களா? 3 ஈக்குவல் பார்ட்ஸ் 1 2 3, இது மூணுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது 1 பார்ட், இது 1 பார்ட், இது 1 பார்ட். இப்போ பாயிண்ட் பி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ரேஷியோ எப்படி ஃபார்ம் ஆகுனா 1:1 + 1 2. ஸோ இது m1, இது m2. இதே மாதிரி க்யூன்னு எடுத்துக்கலாம் அடுத்த பாயிண்ட்டை. இதோட ரேஷியோ எப்படி இருக்கும்னா m1:m2. இந்த பக்கம் எத்தனை இருக்கு? 1 + 1 2. இந்த பக்கம் 1 இருக்கு. ஸோ 2:1ன்னு கிடைக்கும். ஸோ ரெண்டு சம்மு செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஒரே ஒரு சம் வச்சு கண்டுபிடிச்சோம். இப்போ அதே மாதிரி ரெண்டு சம் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் சம்க்கு 1:2, செகண்ட் சம்க்கு 2:1. இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ், சரிங்களா? ஃபர்ஸ்ட் சொல்யூஷனில் கிவன் எல்லாம் எழுதிடலாம். 4, -1 and -2, -3. இப்போ ரேஷியோ ரெண்டு இருக்கு. ரேஷியோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிக்கு எடுத்துக்கலாம். பாயிண்ட் பி எடுக்கும் போது m1:2 m2 வந்து 1:2 டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், கரெக்டா? அப்போ இது x1 y1 x2 y2. p of x, y is equal to m1 into x2 plus m2 into x1 divided by m1 plus m2, m1 into y2 plus m2 into y1 divided by m1 plus m2. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். m1 வேல்யூ 1, x2 வேல்யூ -2 plus m2 வேல்யூ 2, x1 வேல்யூ 4 divided by 1 plus 2, m1 வேல்யூ 1, y2 வேல்யூ -3 plus m2 வேல்யூ 2, y1 வேல்யூ -1 divided by 1 plus 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். -2 plus 4 2s are 8 by 3, -3 -2, 2 1s are 2 divided by 3. So 8 minus 2 6, 6 by 3 cancel பண்ணா 2, -5 by 3.
So point P ஓட value 2, minus 5 by 3. Next Q point கண்டுபிடிக்கலாம். இங்க M1 வந்து 2 வரும், M2 வந்து 1 வரும். அதுபடி எல்லாமே ஒண்ணுதான். So Q of x, y is equal to M1 into x1 already formula எழுதிட்டோம். So directா substitute பண்ணுங்க. M1 value 2, x1, y1, x2, y2. So M1 into x2 அப்போ minus 2 plus M2 1 x1 value 4 by 2 plus 1 2 times of y2 value minus 3 plus 1 time of y1 value minus 1 divided by 2 plus 1 which is equal to 2 2s are 4 minus 4 plus 4 by 3 minus 6 minus 1 by 3. Solve பண்ணா 0 by 3 0 னு மாறிடும். நம்ம 0 by 3 னு எழுதலாம். minus 7 by 3 or 0, minus 7 by 3 னு எழுதிக்கலாம். Understand ஆகுதா? இதான் Q ஓட value and already P ஓட value கண்டுபிடிச்சிட்டோம். ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन bookல explain பண்றேன். To conduct sports day activities in your rectangular shaped school ground ABCD, line have been drawn in chalk powder at the distance of 1 meter each. இப்போ இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் கிரவுண்ட் இருக்குன்னு வைங்க, சரிங்களா? அதில் ஏபிசிடின்னு மார்க் பண்ணுறாங்க அண்ட் அதில் சாக் பவுடர் வச்சு லைன் ட்ரா பண்ணுறாங்க 1 meter டிஸ்டன்ஸில். 100 flower pots have been placed at the distance of 1 meter from each other along AD. ஸோ ஏலேருந்து டி வரைக்கும் 100 flower pots. இது சும்மா 1 2 3ன்னு கொடுக்குறாங்க, இதில் 100 இருக்கா? நெக்ஸ்ட் நிஹாரிகா ரன் 1/4 of the distance AB. ஸோ நிஹாரிகான்றது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க 1/4 of distance AD. ஸோ டோட்டல் AD 100 flower pots, சரிங்களா? 1 meter distance, அப்போ 100 meter இருக்குன்னு அர்த்தம். 100 மீட்டரோட 1/4 வந்து நிஹாரிகா டிஸ்டன்ஸ் எடுத்துடுறாங்க. On the second line and post the green flag. ஸோ green flag எங்க 1/4ல place பண்ணுறாங்க. அடுத்து breathe run 1/5 the distance of AD. ஸோ அதே 100 மீட்டருக்கு 1/5ல on the 8th line and post a red flag. What is the distance between both the flags? If Reshmi has to post a blue flag exactly halfway between the line segment joining the two flags, where should she post her flag அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மூணாவது இன்னொரு ஆள் இருக்காங்க ரேஷ்மி, அவங்க வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் மிட் பாயிண்ட்ல வந்து ஃப்ளாகை வைக்கணும். ஸோ அந்த மிட் பாயிண்ட்டும் கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கணும். முதல்ல பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 2 ரைட்டு, ஆனால் ஒய் ஆக்சிஸ்க்கு 1/4 of the distance கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி செகண்ட் ப்ரீத்துக்கு வந்து ப்ரீத் 8 in x axis, 8 in x axis, y வந்து 1/5 of the distance AD. So 1/5 into 100 meters. So first ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிப்போம், அப்போ அதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம், அப்புறம் அதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொஸ்டின் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 3 ஆன்சர் எழுதலாம். ஃபர்ஸ்ட் நிஹாரிகா, நிஹாரிகாஸ் பொசிஷன். நிஹாரிகா கையில் என்ன ஃப்ளாக் இருந்தது? கிரீன் ஃப்ளாக், ரைட்டா? ஸோ நிஹாரிகா எந்த லைனில் இருந்தாங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 2, ரைட்டா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இதே இது ஒய் ஆக்சிஸில் இருக்கும்போது அவங்க டைரெக்டாக கொடுக்கல, 1/4 இன்டூ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏடி. இப்போ ஏடி டிஸ்டன்ஸ் எப்படி இருந்தது? ஃப்ளவர் பாட் வச்சுருந்தாங்க 1 மீட்டர் தள்ளி, டோட்டலாக 100 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கு சொல்கிறாங்க. இப்போ 1/4 இன்டூ 100, 4 1s are 4 25s are, therefore ஒய்யோட வேல்யூ 25. இப்போ கிரீன் ஃப்ளாக்னால ஜீன் எடுத்துக்கலாம், சரியா? அப்போ 2, 25 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரீத்தோட பொசிஷன், அவங்க என்ன கலர் ஃப்ளாக் வச்சுருந்தாங்க? ரெட் ஃப்ளாக், ரைட்டா? இப்போ அவங்க எந்த லைனில் இருந்தாங்க? எக்ஸ் ஆக்சிஸில் 8th லைன். ஒய் ஆக்சிஸ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 1/5 of AD which is equal to 1/5 of 100. Cancel பண்ணா 20 which is equal to 20. Yயோட வேல்யூ 20 இப்போ. ஸோ பாயிண்ட் 8, 20 ரெட் கலர் ஃப்ளாக். ஸோ ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃப்ளாக், ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன்
flags. First green flag 2, 25. At the red flag 8, 20. x1, y1, x2, y2. Distance d is equal to formula enna x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. இப்போ இதில் substitute பண்ணலாம் x2 value என்ன 8 minus 2 whole square plus 20 minus 25 whole square. So root of 6 square plus minus 5 square which is equal to root of 36 plus 25 which is equal to 36 plus 25 50 61. So root of 61 meters னு எழுதிடலாம் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் ராஷ்மியோட பொசிஷன் கண்டுபிடிக்கணும். அதுதான் செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, ராஷ்மியோட பொசிஷன் வந்து கிரீன் ஃபிளாகுக்கும் ரெட் ஃபிளாகுக்கும் நடுவில் வரும். ஸோ அந்த பாயிண்ட்ல தான் அவங்க ப்ளூ ஃபிளாகை வைக்கணும். ஸோ மிட் பாயிண்ட்டை நான் இங்கே கண்டுபிடிக்கணும். அண்ட் அந்த ரெண்டு பாயிண்ட் என்ன அப்படின்றது எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு பாயிண்ட் எடுத்து எழுதியாச்சு. இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இது x1, இது y1, இது x2, இது y2. ஸோ மிட் பாயிண்ட்ல தான் ப்ளூ ஃபிளாக் வைக்க போகிறோம். ஸோ 2 plus 8 by 2, 25 plus 20 by 2. So 10 by 2, 45 by 2. 10 by 2 value 5, 45 by 2, 22.5. 2 2s are 4, 2 2s are 4, point which are 0, 10. சரியா? So blue flag இப்போ எங்க இருக்கும் 5, 22.5. So ராஷ்மி வந்து அவங்க ஃபிளாகை எங்க போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ராஷ்மி should post her flag on the 5th line at a distance of 22.5 meter. 5th line என்றது x axis, 22.5 meter என்றது y axis. So total point 5, 22.5. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சம்ம எல்லாருக்கும் எதாவது டவுட் இருக்குதா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனலுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.